கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து எப்படின்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணதை விட இந்த விஷயம் முன்னாடியே பேசணும். நான் நேரமே இப்போ கிளம்பணும். ரிசர்ச் பண்ணவும் டைம் இல்லை. ஏன்னான்ட்டா அந்த ரீசண்டாக ஒரு செக்ஸுவல் அசால்ட்டு நடந்திருக்குல்ல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கிட்ட, அதை பற்றி தான் எல்லா தலைவரும் எல்லா லீடரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே. என்னன்ட்டா இப்போ லாஸ் யாருக்கு? நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஆனால் அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆள் அறவுமே இல்லாத நாடு ஏரியா. நீங்கள் கத்துனா கூட வந்து எதுவும் கேட்காது. ஏன்னா அது அந்த எம்டி லேண்டு, எல்லாம் முள் செடி கொடி எல்லாம் முளைச்சிருக்கா. சரக்கு அடிக்கிறதுக்கு அங்கே வருவானுங்க, ஆகாவளி போகாவளி எல்லாம் வருவானுங்க. அந்த ராங் டைம், இனம் பொருள் காலம், தப்பான நேரத்தில் தப்பான இது போக இந்த மாதிரி ஆகிருக்கு. அந்த என்ன சொல்கிறது, அந்த கேர்ளும் ரிகவர் ஆகி வரணும் வேண்டிக்கிறேன், அந்த பையனில் இருக்கணும்னு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிங்க. அனுப்புறது ஜாலி தான், வெளியே போகிறது ஜாலி தான், பாய்ஸோடு சுற்றுறது ஜாலி தான், பாய்ஸ் கேர்ள்ஸோடு சுற்றுறது பாய்ஸ் தான், அந்த வயசில் நடக்கிறது தான். நம்ம கூப்பிட்டா ஹெல்ப்புக்கு ஆள் வராத மாதிரி ஏரியாவுக்குள்ளே எப்போவுமே போகக்கூடாது. எந்த நாடா சேஃப்டி இல்லை தான், என்ன பண்ணுறது. நம்ம வந்து துபாய் அங்கே மாதிரி தான் நைட்டு 2 மணிக்கு கூட நடந்து போகிறாங்க, சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளது சில விஷயத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி செக்ஸுவல் அசால்ட் பண்ணுறவங்களுக்கு என்னால் இப்போ பாருங்கள் கத்தியும் கூட பேச முடியல. நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறேன். செக்ஸுவல் அசால்ட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும். 2012 நிர்பயா கேஸில் வந்து அந்த மாதிரி அசால்ட் பண்ணி கொடூரமாக கொண்டவங்களுக்கு அது 8 வருஷம் கழிச்சு தான் தூக்கு தண்டனை. அதே மாதிரி ஆசிஃபா, அதை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி டெம்பிளில் வச்சு இந்த மாதிரி அசால்ட் பண்ணி, அது சின்ன 8 வயசு பொண்ணுக்கு கொலை நடந்தது. அதுக்கு வந்து ஜட்ஜு வந்து தூக்கு தண்டனையும் கூட கொடுக்கலாம், ஆயுள் தண்டனை. அப்புறம் வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து இப்படியே விடக்கூடாது. என்னென்னா பாசிபிள் ஒஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். அது வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் அதை பார்த்தா திரும்பி பார்க்குறதுக்கு தோணணும், யோசிக்கிறதுக்கே தோணணும். அவ்வளோ கொடூரமான தண்டனையெல்லாம் கொடுக்கணும். லைக் நான் இப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்தேன், சவுதி